போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி அல்வா. பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 hours ஊற வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா இருத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். 10 ஏலக்காய் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பொடி பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிப்பத்தை வச்சுட்டு வானலியை வச்சுட்டு வானலி ஹீட் ஆனோடனே அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் 250 கிராம் வந்து இது எடுத்திருக்கேன் இல்லையா, கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கோம். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு 150 to 200 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் நல்லா பாயில் ஆகுது. முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு 250 கிராம் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணிக்கணும் 200 ml வாட்டரை பாயில் பண்ணிட்டேன். இப்போ வாட்டர் வந்து பாயில் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை வச்சு தான் இந்த டிஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாகுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணி பாகு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 250 கிராம் கருப்பு கவுனி அரிசியை ஒரு 400 ml சேர்த்து வாட்டர் சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பாகில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விடணும். ஆல்மோஸ்ட்டு கை விடாத கிண்டணும். அதனால் என்னால் நல்லா ஹல்வா பதம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன ஒரு 5 minutes இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றா தேங்காய் பால் 250 ml அல்லது வந்து ஆர்டினரி மில்க்கு ஒரு 250 ml நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 250 ml மில்க்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போது பால் ஊற்றி நல்லா கிளறணும். அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml நெய் எடுத்திருக்கேன். 50 ml நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய் பிரிஞ்சு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம விட்ட நெய்யெல்லாம் நம்ம பாத்திரத்துக்கு மேலே வந்துடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹல்வா ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு, அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான கன்சிஸ்டன்சி. ஆல்மோஸ்ட் பாருங்கள் பாத்திரத்தை சுற்றி நிறைய பபிள்ஸாக வருது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ட நெய் எல்லாமே என்ன வரும் அப்படின்னா அந்த ஹல்வாவுக்கு மேலே திரண்டு வந்துடும். வந்துடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை தூவிட்டு முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சுவையான நமக்கு கருப்பு கவுனி அரிசி ஹல்வா ரெடி ஆகிடும். இன்னும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போயே பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இதுங்களா கேப் இல்லை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற கன்சிஸ்டன்சி தான். இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த பபிள்ஸ் பிடிச்சது பாருங்கள், நெய்யெல்லாம் சுற்றியும் பாருங்கள், பாத்திரம் சுற்றி இப்படியே வெளியே வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 minutes ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் பபிள்ஸாக வருது. அதை பாத்திரத்தை சுற்றி பாருங்கள் நெய்யெல்லாம் அப்படியே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம போட்டும்போது லிக்விடாக இருந்தது. இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. நெய் பாருங்கள் பிரிஞ்சு வருது. ஸோ இதான் கன்சிஸ்டன்சி ஹல்வாக்கானது. பாருங்கள் பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டலை. பாருங்கள் இதுலேயும் எப்படி பாருங்கள் எப்படி வருது லட்டு மாதிரி. ஸோ ஹல்வா வந்து நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. நெய் பாருங்கள் அப்படி பிரிஞ்சு பாருங்கள்
இப்படியே வருது. பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டலை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இன்னும் அல்வா சாப்பிட்றதுக்கான கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். இல்லை ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். ஃபைனல் டச்சாக முந்திரி சேர்த்து இறக்கிடலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. சும்மா சூப்பராக பாத்திரத்தை அப்படியே வலியுது பாருங்க, சுற்றுது பாருங்க. இந்த அளவுக்கு வேறு லெவலில். இப்போது ஃபேன்டாஸ்டிக்கான ஹல்வா ரெடி. இதை வந்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். சுட சுட ஹல்வா ஃபேன்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. சூடாக நம்ம பிளேட்டிங் பண்ணுறோம், அதனால் நமக்கு எப்படி தெரியுது. ஆறுன உடனே பாருங்கள், சும்மா வேறு லெவல். சுற்றியும் பாருங்கள், இந்த நெய் பிரிஞ்சிருக்கு. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஃபேன்டாஸ்டிக்கான கருப்பு கவுனி ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஃபேபுலஸ் ஒன்று ஹல்வா பாருங்கள், எப்படி கொட்டினா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அப்படியே விழுந்துருச்சு பாருங்கள். பாத்திரம் நீட்டாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபேன்டாஸ்டிக் ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபேன்டாஸ்டிக் அண்ட் ஃபேபுலஸ் கருப்பு கவுனி ஹல்வா சுட சுட செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.